ஆகவே 67க்கு பின்னாலே தேசிய கட்சிகளால் ஆதிக்கம் செலுத்தவே முடியவில்லை. இந்த மானங்கெட்ட ஜென்மங்கள் இன்றைய தினம் இரட்டை ஆட்சி, 2 பேர் சேர்ந்து 2 இன்ஜின்கள் சேர்ந்து போகும் என்பதை பேரறிஞர் அண்ணாவிற்கும் தந்தை பெரியாருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் செய்கின்ற துரோகம், அம்மாவுக்கு செய்கின்ற சொல்லிட்டு எழுச்சி போயிட்டார் அவர் பிரதம மந்திரி. ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட மான மரியாதை இழந்து நிற்கின்ற இந்த ஜென்மங்களை வைத்துக்கொண்டு அந்த எப்படி அந்த கூட்டணி வெற்றி பெறும்ன்றீங்க? இப்போ பார்த்தீங்கல்ல, ஊழல் செய்ய மாட்டேன், தாவேகாவோட மீட்டிங் அடுத்த கொஸ்டின் உறுதிமொழி எடுத்துட்டு அவர் பயணிப்போன்னு முடிவு பண்ணிட்டாரு. கள சரியாக அமையவில்லைன்றது அவர் பேச்சில் எனக்கு தெரியுது. அதை சரி செய்ய வேண்டும், இனி பங்காற்ற வேண்டும், நீங்கள் ஃபீல்டில் இறங்கணுன்றதையும் பேசுகிறார் விஜய். எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறார். அதிமுக கட்சி இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அவர் அனுதாபத்தை தெரிவிக்கிறார். இப்போ 2026 தேர்தலில் விசிலோட சத்தம் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆரம்பிச்சிருச்சு சார் விசிலோட சவுண்டு. தலைவர் விஜயாவே இருக்கட்டும், அவங்க நிர்வாகத்தில் எல்லாருமே சொல்றது தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி. முதல்ல சொன்னது புகழேந்தி. நீங்க அதை ஆரம்பிச்சு வச்சிருக்கலாம். அவங்க மேடையில் அவங்க திரும்ப சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அதிமுகவை கன்சிடர் பண்ணவே இல்லையா? அது யாரு கன்சிடர் பண்ண? அவங்க பெருசாவே யாருமே கன்சிடர் பண்ணல. தன்னுடைய நிலைமை தாழ்ந்து ஒரு மனிதன் வேறு வழியின்றி ஐயா ஒரு காசு கொடுங்கன்னு பிச்சை கேட்குறான் பாருங்க, அதுதான் இழிவு. அவனுக்கு அந்த ஒரு காசும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான் பாருங்க. நம்மள மாதிரி சம்பாரித்து வச்சுட்டு இருக்கவன் முடிந்தவரை ஒரு காசு கொடுக்கணும்னு நினைக்காம போகிறான் பாருங்க. ஒரு 10 காசோ 1 ரூபாயோ, அதுதான் அதை விட பேரிழிவுன்னு திருவள்ளுவர் சொன்னார். அதை விட கேவலம் அந்த பிச்சைக்காரர் போன்றவர்களிடத்தில் போய் கேட்டால் கூட எடப்பாடின்ற பழனிசாமின்ற துரோகியும் பிஜேபியும் தமிழகத்தில் ஒத்துக்க மாட்டான். அவன் தட்டு கூட தமிழ் வாழ்கிறன்னு தான் சொல்லுவான்.